தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் அதிமுகவை நேரடியாக எதிர்ப்பு. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபின்னு இந்த ஜிபும்பா வேலை எல்லாம் காட்டக்கூடாது. தமிழ்நாட்டுல களம் யாருக்கு என்பது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எதுக்கு பிஜேபிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம், அவ்வளவுதான். களம் மு.க. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா? திமுகவுடைய நிலைப்பாடுனா பிஜேபி உள்ள வந்துரும் இப்படித்தானே சொல்லி ஓட்டுவாங்க. அது வந்து பூச்சாண்டி தானே, அதுல உண்மை இல்லையேங்கிறத. அந்த பாசிஸ்ட் பார்ட்டி வந்து திமுக கூட்டணியில 99ல இருந்து 2004 வரைக்கும் தெரியாதா? நீங்க தானே 4 எம்எல்ஏக்களை அனுப்பிச்சு விட்டது. நீங்க தான் இன்னைக்கு 4 எம்எல்ஏ அனுப்பிச்சு. திமுக என்பது சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து தேவையில்லாதவரை அவர்களை கழுத்துல காலை வச்சு மிதிச்சிட்டு பிஜேபி கூட்டணி இருந்த கட்சி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு பிஜேபி கூட்டணி சேர்ந்தது. பிஜேபி கூட்டணியில் ஏற்பட்டதால் கோவை கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் குற்ற கட்சி திமுக. சோனியா காந்தி கிட்ட மண்டிட்டு அழுது எங்க கூட்டணி சேர்ந்து சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், பிரதமர் சந்திக்கல என்ன தப்பு? உள்துறை அமைச்சர் சந்திக்கல, அங்க போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? செல்வ பெருந்தகை தான் சார் இங்க அறிவாலயம் வந்து பேசி கையெழுத்து போட்டாங்க. எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தார்கள், அமித்ஷா வீட்டுக்கு வந்தார். மோடி 3வது முறை தமிழ்நாட்டுக்கு வரார் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு தேர்தல் சூழல்ல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியே. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் எங்க கூட இந்தியா கூட்டணி கூட இருக்கிறாங்க. அதிமுக, பாஜக, அவங்க டெல்லி டீம் அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சு முதலமைச்சர் அவர்கள் வீரியமா பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் அதிமுக எதிர்ப்பதற்கு கொஞ்சம் கூட துணிவில்லை. தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் வந்து அதிமுகவை நேரடியாக எதிர்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் பிஜேபின்னு இந்த ஜிபும்பா வேலை எல்லாம் காட்டக்கூடாது. தமிழ்நாட்டுல களம் யாருக்கு என்பது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எதுக்கு பிஜேபிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம், அவ்வளவுதான். நீங்கள் களம் மு.க. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா? அப்போ வேண்டாம் என்றால் எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வருமா வரக்கூடாது, இதுதான் களம். இதை விட்டு நீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன டைலாக்கா? விஜய் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டீங்க. அவர் நடக்கிற மாதிரி ரேம்ப்ல நடக்கிறீங்க, அவர் போடுற மாதிரி அதே சினிமா டைலாக் யாரும் எழுதி கொடுக்குறாங்களா? இல்லை சார், இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. பாஜக இந்தியா முழுக்க ஒரு கட்சியாக அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் தெரிந்தவர் தான் நீங்க. அது அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, பாஜகங்கிற ஒரு கட்சி கூட வந்து அதிமுக சர்வசாதாரணமாக கூட்டணி வச்சிடறாங்க. கூட்டணி வச்சு அவங்களை உள்ள கொண்டு வர்றாங்க. அது ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டி தமிழ்நாடு நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ பண்றாங்க. அந்த பாசிஸ்ட் பார்ட்டி வந்து திமுக கூட்டணியில் 99ல இருந்து 2004 வரைக்கும் தெரியும். ஒரு தடவை அந்த தவறை செஞ்சுட்டோம், நாங்க தான் அதை பத்தி சொல்ல முடியுங்கிறாங்க. நீங்க தானே 4 எம்எல்ஏக்களை அனுப்பிச்சு விட்டது. நீங்க தான் இன்னைக்கு 4 எம்எல்ஏ அனுப்பிச்சு விட்டோம். கூட்டணியில் எங்க கிட்ட எந்த விதமான வேலை காட்டலையே. நாங்க வந்து சார் அதிமுக என்ற தொண்டர்களால் கட்டமைக்க பாருங்க, தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அமித்ஷா தான் எல்லாத்தையும் முடிவு பண்றாரா சார்? சும்மா என்னன்னா, இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அவர்கள் சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, வேதனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும். அந்த நிலையில எப்படியாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பாஜக அணி இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படியே திசை திருப்பிட்டு இந்த தேர்தல் வரைக்கும் இந்த டாபிக்கே கொண்டுட்டு போயிட்டா 2019 அவர்களுக்கு ஓட்டு வெற்றி கிடைச்சது. 2024 அந்த வெற்றியை கிடைச்சோம். அதனால இதே டாபிக்ல கொண்டு போனா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னு கொண்டு போறேன் தவிர அவர்களுக்கே தெரியும் சார், இது தமிழ்நாட்டு களம் வந்து அப்படி இல்லைன்னு தெரியும். அவர்கள் வேண்டும் என்றே ஓட்டுக்காக அப்படி கொண்டு போறாங்க. ஆனால் மக்கள் நான் அவ்வளவு முட்டாளா? 2019 திமுக ஆதரவான நிலையை ஓட்டு போட்டாங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அதற்கு பிறகு அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு 75 சீட்டு 2021 அதிமுக வெற்றி பெறலையா? நீங்க உங்களுக்கு வந்து சாதாரண வெற்றி தான் கிடைச்சது. 3.5% வாக்கு வித்தியாசத்தில். அது சொல்ல போனால் 2,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 43 தொகுதியில அதிமுக தோற்று போனது. அந்த 43 2,16,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்திருந்தால் மட்டும் அதிமுக இன்று ஆட்சியில் இருந்திருக்கும். நீங்க வந்து அந்த நிலையில வந்து இப்ப தேர்தல் களம் இப்ப 21 26 தான் நடக்குது. இந்த 26 நடக்கும் போது மக்கள் முடிவு செய்ய போறாங்க சட்டமன்றத்துக்கு யார் முதலமைச்சர் வேண்டும் என்று. நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்குறீங்க? இது என்ன ஆட்சி சார்? மத்தியில ஆட்சி பண்ற ஒரு கட்சி பாஜக, அந்த கட்சியை வந்து பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்னு ஈஸியா நீங்க சொல்றீங்க. இது எப்படி சார்? இல்ல, ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியால என்னென்ன செய்யக்கூடியங்கிறது தெரியும். ஒரு சித்தாந்தத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சி, அந்த சித்தாந்தத்து மேல பலருக்கு விமர்சனம் இருக்கு, பலர் ஆதரிக்கிறாங்க. அந்த கட்சியை வந்து நீங்க ஈஸியா வந்து ஓட்டு போகுதுங்கிறதுக்காக அதெல்லாம் பூச்சாண்டி காட்டுறாங்க. பூச்சாண்டி சார், அந்த ஒரு கட்சி ஒரு பூச்சாண்டி. திமுகவுடைய நிலைப்பாடுனா பிஜேபி உள்ள வந்துரும்,
பிஜேபி உள்ள வந்துடும் இப்படித்தானே சொல்லி ஓட்டுவாங்க. அது வந்து பூச்சாண்டி தானே, அதுல உண்மை இல்லையேங்கிறத. ஏன் சார் உண்மையில உங்க கூட நீங்க போன தேர்தல்ல 4 எம்எல்ஏ கொடுத்திருக்கீங்க, இந்த தேர்தல்ல ஒரு 8 நீங்க எம்எல்ஏ பிஜேபி உள்ள வந்துரும், சிறுபான்மை மக்கள் ஓட்டுகள் போயிடும். எஸ்ஐஆர் வந்துடும், சிறுபான்மை மக்கள் ஓட்டு போயிடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போயிடும். ஒவ்வொரு விஷயத்தில 370 இது வந்துச்சுன்னா சிறுபான்மை மக்கள். இது பூச்சாண்டியில மாதிரி என்ன? இது மாதிரி ஏதாவது சிஏ வந்ததுனால சிறுபான்மை மக்கள் ஓட்டு போயிடுச்சா? ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுனால சிறுபான்மை மக்கள் ஓட்டு போதா? எஸ்ஐஆர் வந்ததுனால அது பூச்சாண்டி தானே. அததான் இந்த பூச்சாண்டியை காட்டாதீங்கிற. இல்ல சார், பூச்சாண்டி இல்ல சார், அது எப்படிதான் நீங்க சாதாரண விஷயமா சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்கள் பொய்களை கட்டவிழ்த்து பூச்சாண்டி காட்டக்கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு நிலாவை காட்டி நீங்க பொய் சொல்லி சோறு ஊட்டுற மாதிரி நீங்க பொய் சொல்லி கட்டமைக்காதீங்கன்னு தான் அதனுடைய அர்த்தம். எப்படி பொய் இல்ல நான் சொல்றேன், போன தடவை நீங்க 4 எம்எல்ஏ கொடுத்துட்டீங்க, இந்த முறை இன்னொரு 4 எம்எல்ஏ, ஒரு 8 எம்எல்ஏ கொடுத்துட்டீங்கன்னா 8 எம்எல்ஏக்களே வந்து பாஜக எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது அது பாஜகவுக்கு ஒரு பலம் கொடுக்குற விஷயம் தானே. அதுதான் உங்க அதிமுக நீங்க ஏத்துக்கிட்டாலும் 28 மாநிலத்துல 19 மாநிலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் சார் தமிழ்நாட்டிலே ஆட்சி இல்ல. அதே மாதிரி 3 முறை மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி இயக்கம் சார். நீங்க வந்து அந்த கட்சி வளருமா வளராதான்னு நாம கணிக்க முடியாது. அந்த கட்சி பூச்சாண்டி மாதிரி பூச்சாண்டி. நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபி வந்துட்டா முஸ்லிம்களுக்கு ஓட்டு போயிடும், தலித்துகளுக்கு ஓட்டு போயிடும், முன்ன வந்து நம்ம வந்து இந்துத்துவா மீது கட்டமைக்கப்படுவோம். எதுக்கு இப்படிப்பட்ட பூச்சாண்டி காட்டுறீங்கன்னு தான் சொல்றேன். அப்ப அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு சொல்றீங்க? அதெல்லாம் உண்மையே இல்லைங்கிற. வாக்கு போறது கூட நம்ம அது ரொம்ப பெரிய விஷயம், அதை கூட நம்ம ஓரமா வச்சிடலாம். ஒரு மத வெறுப்பு இங்க பேசப்படும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சார் தமிழ்நாட்டுல அது எடுபடாது, நடக்கவும் நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். சிறுபான்மை மக்களை அரவணைத்து ஆட்சி செய்து கட்சியை அதிமுக அந்த இயக்கம் வருவரை இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல் ஆளா களத்தில் இருப்பது அதிமுக. ஆனா திமுக என்பது ஒரு சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து சிறுபான்மை மக்கள் தேவையில்லாதவரை அவர்களை கழுத்துல காலை வச்சு மிதிச்சிட்டு 99 2004 வரைக்கும் திமுக கூட்டணியில் பிஜேபி கூட்டணி இருந்த கட்சி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு பிஜேபி கூட்டணி சேர்ந்து கோவை கலவரம் எப்ப ஏற்பட்டதுன்னா பிஜேபி கூட்டணியில் ஏற்பட்டதால். கோவை கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் கொண்ட கட்சி திமுக. குஜராத் கலவரம் ஏற்பட்டபோது அது குஜராத் ஏற்பட்ட கலவரம், அது வந்து தமிழ்நாட்டு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்ன கட்சி திமுக. அதனால வந்து நீங்க வந்து திமுக என்னமோ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான இயக்கம்னு நீங்க கட்டவிழ்த்துறாதீங்க. அப்போ திமுகவும் ஆதரவு இல்லை, நாங்களும் ஆதரவு இல்லை எடுத்துக்கலாமா? நீங்க இப்போ குஜராத் கலவரத்தெல்லாம் வந்து நீங்களே கோட் பண்றீங்க, அந்த குஜராத் கலவரத்தப்ப திமுக எதிர்க்கலங்கிறீங்க. அப்போ அதே கட்சி கூட இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே சார். அதான் சொல்றேன், நீங்க அன்றைக்கு நீங்க ஆதரித்தவர்கள், அதே போல் இன்றைக்கு நாங்கள் தான் சொல்லிட்டு தெளிவா. ஏன் சார் உங்களுக்கு புரியுதா புரியலையா? நாங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு, இது தேர்தலுக்கான கூட்டணி மட்டும், கொள்கை கூட்டணி அல்ல. தேர்தலுக்கு அப்புறம் அவர்கள் வேறு நாங்கள் வேறு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்ற அடிப்படையில் இணக்கமாக இருப்போம். இணக்கமாக இருப்பது தமிழ்நாட்டிற்குரிய திட்டங்களை கொண்டு வரும் இந்த அடிப்படையில் தான் நாங்க வந்து ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டு, ஏன்னா நீங்களும் அதே சமூகத்திலிருந்து வரீங்க. இப்போ அந்த மக்கள் தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிராக தான் வாக்களிக்கிறாங்க, திமுகவுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்கிறாங்க. 2019, 21, 24 தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த மக்கள் எடுக்கக்கூடிய முடிவையே நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே, நீங்க பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காட்டி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அது பூச்சாண்டின்னு உணர்ற அளவுக்கு இந்த மக்களுக்கு அரசியல் தெளிவு இல்லையா? இப்பதான் தெளிவடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் தெளிவடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தெளிவு இந்த தேர்தலில் அதிகமா பிரதிபலிக்கும். அதிமுக பக்கம் வர்றதுக்கு தான் நிச்சயமாக. ஓகே, இப்போ அந்த பிஜேபி தான் எல்லாம் அந்த கூட்டணியில பண்ணுதுன்னு அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, நீங்க அது வந்து அப்படியெல்லாம் இல்லை, இங்க எல்லாத்தையும் தீர்மானிப்பது கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அவர் வந்து யாருக்கும் அடிமையாக இல்லை, திமுக அந்த விமர்சனம் வைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இங்க திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா எல்லாரும் அறிவாலயம் வராங்க, காங்கிரஸ் முதற்கொண்டு வராங்க, நாளைக்கு விசிக வருவாங்க, கம்யூனிஸ்ட் வருவாங்க. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லா தலைவர்களும் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்குற மாதிரி இல்லை, அவரும் கூட்டணி தலைவர்கள் ஒருவர் போல ஒரு இடத்துல அமர்றாரு. தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் காம்ப்ரமைஸ் பண்றாரோன்னு பார்க்கும்போது எனக்கு சாதாரண தமிழ்நாட்டு திமுக கட்டவிழ்த்தப்படுற அந்த நரேட்டிவை நீங்க ஒரு செய்தியாளரா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. சோனியா காந்தி கிட்ட மண்டிட்டு அழுது எங்க கூட்டணி சேர்ந்து சொன்னாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் பேச மாட்டீங்க, தெரிஞ்சா கூட பேச மாட்டீங்க.
பயம். ஏண்டா அங்க வந்து பெண் நிறுவனம் உங்களை கட்டுப்படுத்திடும், அந்த பயம் தானே. இல்ல சார், சந்திச்சதுதான் சார். நீங்க அங்க போய் போனாரு, ஏன் டெல்லிக்கு என்ன இந்தியாக்குள்ள தானே இருக்கு, டெல்லிக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? பிரதமர் சந்திக்கல என்ன தப்பு இருக்கு? உள்துறை அமைச்சர் சந்திக்கல, அங்க போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கையெழுத்து போட்டோமா? செல்வ பெருந்தகை தான் சார் இங்க அறிவாலயம் வந்து பேசி. சார் அறிவாலயம் வந்து போறாருல, எங்க எடப்பாடியார் எங்க எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தார்கள், அமித்ஷா வீட்டுக்கு வந்தார், பியூஷ் கோயல் வீட்டுக்கு வந்தார். இதை விட நான் மோடி 3வது முறை தமிழ்நாட்டுக்கு வரார் சார். ஓகே, அப்போ நான் ஒரு புகைப்படத்தை பார்த்து அந்த சந்திப்பை வச்சுதான் நான் பேசுறேன். அப்ப அந்த சந்திப்பு வந்து கூட்டணிக்கான சந்திப்பு இல்லையா சார்? எல்லாம் உங்களுக்கு ஒன்னா உட்கார்ந்து பேசுறது தப்பா உங்களுக்கு? ஏன் இப்படி வந்து திமுக பெண் நிறுவனம் கொடுக்க மேட்டரை என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல சார், நான் பெண் நிறுவனம் கொடுக்கறதா பாக்கறேன். நான் சாதாரண ஒரு மனுஷனா நான் ஆன்லைன்ல பாக்குறேன், என்னடா இது இப்படி நடக்குது? உட்கார்ந்து பேசுறது தப்பா? உட்கார்ந்து பேசுறது தப்பு இல்ல சார். அவங்க டீ காபி அருந்துறது தப்பா? அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேடி வந்து கூட்டணி பேசிட்டு போட்டும் கேக்குறேன் நான். அதிமுக தான் சார் உங்க கூட்டணியில பெரிய கட்சி, அதை அந்த ஹோல்டை ஏன் விட்டு கொடுக்குறாங்கன்னு கேக்குறேன். நாங்க யாரும் விட்டு கொடுல. எங்கள் தன்மானத்தை இழந்த கட்சியில மக்களால் தொண்டர்களால் இயக்கப்படக்கூடிய இந்த இயக்கத்தை எப்பொழுதும் எந்த சுயநலத்துக்காகவும் எந்த நிலையிலும் இன்னும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் கூட்டணி மட்டும் அமைஞ்சு போச்சு. நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம். இன்னும் தொகுதி பங்கீடு வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் தான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, கவலையை விட்டுருங்க. என்றைக்கும் தன்மானத்தை நிலைநிறுத்தக்கூடிய கட்சி அதிமுக. அதுக்கு டைம் ஆயிடுச்சு சார், இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. இன்னும் ஏன் தொகுதி பங்கீடு சார்? நீங்க வேற சில கட்சிகளுக்காக காத்திருக்க. நாங்களாவது கூட்டணி கட்சி 13 கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு 3 மாநாடு நடத்திட்டோம். இன்னும் ராகுல் இந்த கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை, எங்க வாழ்த்துக்கள் சோனியா காந்தி வாழ்த்துக்கள், ஒரு வார்த்தை போட்டாங்களா? அது கேட்டீங்களா? திமுக பிரமுகர்கிட்ட கேட்க முடியுமா? கேட்கலாம் சார், கேட்க மாட்டீங்க. போட்டாச்சு சார், முடிஞ்சது சார். இதுக்கப்புறம் ஏன் சார்? என்ன அது சார்? நீங்க ஒரு கூட்டணி கட்சி, காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி, திமுக பெரிய கட்சியின் போது அந்த கட்சி தலைவர், அகில இந்திய தலைவர் வரவேற்றுக்கணுமா வரவேற்க கூடாதா? வரவேற்றுக்கணுமா வரவேற்க கூடாதா? ஏன் வரவேற்கல? அதை ஏன் கேட்கல? இல்ல, இதெல்லாம் வந்து கையெழுத்தாக முன்னாடி பேசியிருந்தா நானுமே அதை கேட்பேன். அப்ப கூட்டணிக்குள்ள விரிசலா அப்படின்னு. கையெழுத்து ஆனதுக்கு பிறகு கூட யாரோருடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கையெழுத்து ஆகிறது. இன்னும் அவர்களுக்குள்ள மனக்கசப்பு அப்படியே இருக்கிறது. அது தொண்டர்களிடம் இருக்கிறது. அது என்னண்டா, நாங்க தாவேக்காவை இழந்து விட்டோமோ என்று பேசக்கூடிய நிலைமை, நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று பேசக்கூடிய நிலைமையெல்லாம் அதிமுக இல்ல சார். அதிமுக ரொம்ப சுமூகமா, ரொம்ப குடும்பமோல இந்த கூட்டணி போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து கும்மி அடிச்சிருவேன் நான் யாரும். இப்போ 2026க்காக ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜியா அதிமுக ஏதாவது இறக்குறாங்களா? வேட்பாளர்கள், ஸ்டார் வேட்பாளர்கள் யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியும் வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து சாதாரணமா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பல ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவும் அப்படி எடுக்காது. ஸோ 2026 திமுகவை அகற்றிவிட்டு அந்த இடத்துல அதிமுக அமர்வதற்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா நாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்றது? இல்லை, நிறைய ஸ்ட்ராட்டஜி எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியா இருக்காரு. நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அறிவாலயத்தில் போய் சொல்லிடுவீங்க. கேள்விதான் உடனே எனக்கு நீங்க லேபிள் குத்துறீங்க. அறிவாலயத்துல போய் நீங்க உங்க வழியா அறிவாலயத்துக்கு போயிட எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்காரு. நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படிதான் லீக் அவுட் ஆகிட்டு இருக்குது. நாங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டா கூட அந்த வாக்குறுதி எல்லாம் மறுநாள் ஸ்டாலின் மறுமுறை பேச ஆரம்பிச்சிடாரு. அவங்க அந்த அளவுக்கு கீழே ஆட்கள் வச்சு வேலை பாக்குறாங்களோ? இது என்ன ஒரு கட்சியை உழவு பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்களுக்கு சுயமா சிந்திக்கணும், சுயமா நீங்க அறிக்கை சுயமா சுய புத்தியோட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க கட்சி என்னது? இன்னொருத்த கட்சியில இருந்து ஃபுல்லாவே காப்பி பேஸ்ட் பண்ண என்ன சார் நல்லதா? இது வந்து அரசியல் களத்துக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொந்த புத்தி இல்லாத ஒரு கட்சி நடத்தக்கூடிய தலைவரா நீங்க இருக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அவமானமா நீங்க பார்க்கணும். ஆட்சி அமைவது உறுதி, நிச்சயமாக அமைது உறுதி 100%. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் நிச்சயமாக. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். எடப்பாடியார் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பால் நான் தெளிவாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்கள் எழுதி வைத்துங்கள். அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான அமைச்சரவை மிகச் சிறப்பான முறையிலே இந்த திமுக வாங்கிய கடன்கள் 10,62,200 கோடி கடன்களை எல்லாம் மீட்டெடுத்து தமிழ்நாட்டை வளமான பாதைக்கு கொண்டு செல்வோம். போற போக்குல எனக்கு ஒரு லேபிள் குத்திட்டீங்க அறிவாலயம். இல்ல, அது என்ன, நாங்க வந்து செய்தியாளர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அறிவாலயத்துக்கு நியூஸ் போயிடுது. அதனால சொல்றேன், எப்படியோ போயிடுது, அதனால சொல்றேன். சரி, என்னை நீங்க அப்படி நினைக்க வேண்டாம், எனக்கு எந்த தொடர்பு. சரி சார், நன்றி சார், நன்றி, வணக்கம்.